ஆந்திராவில் ஆளும் தெலுங்கு தேச கட்சி எம்எல்ஏ மீது அதே கட்சியைச் சேர்ந்த பெண் நிர்வாகி ஒருவர் பகிரங்கமாக பாலியல் குற்றச்சாட்டு சுமத்திய சம்பவம் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. சினிமா உலகை மையம் கொண்ட புயல் தற்போது அரசியலில் புகுந்து சூறையாடத் தொடங்கியதன் பின்னணி என்ன? மலையாள திரையுலகை ஆட்டி படைத்த பாலியல் புகார் தமிழ் மற்றும் தெலுங்கு உள்ளிட்ட திரையுலகிலும் எதிரொலித்தது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்த ராதிகா, குஷ்பு உள்ளிட்ட நடிகைகள் அனைத்து துறைகளிலும் பாலியல் அத்துமீறல் உள்ளது என்று கூறினர். அரசியலில் கூட அத்துமீறல்கள் உள்ளதாகவும் பலரும் கருத்து தெரிவித்தனர். இதை ஆமோதிக்கும் வகையில் சினிமாவை கலங்கடித்த புயல் தற்போது ஆந்திரா அரசியலில் நுழைந்துள்ளது. அதுவும் ஆளும் கட்சி எம்எல்ஏவுக்கு எதிராக அக்கட்சியைச் சேர்ந்த பெண் நிர்வாகியே பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். நடந்தது என்ன? தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த ஆதிமூலம் திருப்பதி மாவட்டம் சத்தியவேடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். இவர் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி தெலுங்கு தேசம் கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இவரின் வருகைக்கு அக்கட்சியைச் சேர்ந்த மகளிர் அணி தலைவி ஒருவர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். சத்தியவேடு தொகுதியில் ஆதிமூலம் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட போதே சந்திரபாபு நாயுடுவிடம் தனது எதிர்ப்பையும் அவர் பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. ஆனால் பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் ஆதிமூலம் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆகியுள்ளார். பின்னர் தனக்கு எதிராக குரல் கொடுத்த மகளிர் அணி தலைவியிடம் அவர் விரோத போக்கை கடைபிடித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் எம்எல்ஏ ஆதிமூலத்தால் பழிவாங்கப்பட்டதாக கூறப்பட்ட பெண் பகிரங்க குற்றச்சாட்டு ஒன்றை தெரிவித்துள்ளார். அதில் எம்எல்ஏ ஆதிமூலம் தன்னை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதாக கூறி ஆந்திரா அரசியலில் புயலை கிளப்பியுள்ளார். தன்னை மிரட்டிய அத்துமீறலில் ஈடுபட்ட வீடியோ மற்றும் ஆடியோ ஆதாரம் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற உறுப்பினர் ஆதிமூலம் திருப்பதியில் உள்ள ஒரு ஹோட்டலில் தன்னுடன் தங்கியிருந்த ஆதாரத்துடன் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவுக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட பெண் நிர்வாகி கூறியுள்ளார். ஆளும் கட்சி எம்எல்ஏ ஆதிமூலம் குறித்து மகளிர் அணி தலைவி கூறிய பாலியல் குற்றச்சாட்டு தெலுங்கு தேசம் கட்சியில் புகைச்சலை ஏற்படுத்தி உள்ளதுடன் ஆந்திரா அரசியலில் மிகப்பெரிய புயலை கிளப்பி உள்ளது.